எளிய மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் இலவசமாக பயிற்சியை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்முத்து அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய விளிம்பு நிலை மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்காக இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களும் தங்குதடையின்றி அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க வேண்டும். அவர்களுக்கு பணம் கட்டி சேரக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக பழைய வத்தலக்குண்டு பகுதியில் குறிப்பாக சுவாமி விவேகானந்தா கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பயிற்சி அளித்து வருகின்றனர். இது குறித்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக ஆர்வலர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ நீங்க இந்த பயிற்சி இலவசமா நடத்திட்டு இருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக நடத்துறீங்க? எவ்வளவு மாணவர்கள் உங்கள்கிட்ட பயன்படுறாங்க? இந்த கொரோனா தளர்வு காலத்தை ஒரு நல்ல விதத்தில் மாணவர்கள் பயன்படணுன்ற நோக்கத்தில் ஆரம்பிச்சது தான் இந்த சுவாமி விவேகானந்தா அறக்கட்டளையின் மூலமாக இலவச பயிற்சி. நாங்கள் இப்போ பொதுவாக நாங்கள் என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா நோக்கம் அப்படின்னு சொன்னால் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வி அப்படின்னு சொன்னது சும்மா நம்ம மார்க் எடுக்கிறதுக்காக இல்லாமல் கல்வின்றதை நம்ம படித்து புரியணும், முதல்ல புரிஞ்சு அதை செயல்படுத்தணும். அதுதான் இந்த சென்டரோட நோக்கம். இப்போ எந்த ஒரு மாநில அரசு நடத்துகிற ஒரு போட்டித் தேர்வாகட்டும், மத்திய அரசு நடத்துகிற போட்டித் தேர்வாகட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ஜிஎஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அதை இப்போ முடிக்கணும் அப்படின்றத நோக்கம். இந்த ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் இதெல்லாம் வரும். இது இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங்னு வரும். இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் இங்கே டீச் பண்ணுறோம். இது ஒரு கடந்த 3 மாதங்களாக இங்கே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இது எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸில் அவங்க இப்போ வெல்வர்ஷாக ஆகிட்டு இருக்காங்க. இது நாளடைவில் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்டடி சர்க்கிளாக மாறும். இதுதான் சார் நோக்கம். குறிப்பாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் போட்டித் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்கிற முறையில் பயிற்சி அளித்து வருகின்றனர். இப்பகுதியில் இந்த இலவச பயிற்சி மையம் என்பது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடையே மட்டுமல்லாது சமூக ஆர்வலர்களிடையே நல்ல பாராட்டை பெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பழைய வத்தலக்குண்டில் இருந்து செய்தியாளர் செந்தில்முத்து.